இந்த நாடகத்திலே பலராமன் நடிக்கும் திரு ஸ்ரீன் அவர்களுக்கு கரிமங்கலம் மதுரா கரிமங்கலத்திலே கேட்கிற கரிமங்கலம் கிராமத்தில் வச்சேந்திர குமார் மச்சானுக்காக ரூபாய் 101 காணிக்கை அளித்துள்ளார். அன்பளிப்பு.
சாராயம் பாட்டு போட்டு இது வாட்டு தமிழரு நான் மறுக்கிறேன். எதுக்காக எங்க வர எதுக்கு வர திருப்பதி ஏழுமலையான பார்க்க போறேன். என்ன வேண்டுதலா பராசனையா என்ன பராசனை பகவான் சொல்ற தம்பி திருப்பதிக்கு நீ எங்க போற திருப்பதிக்கு போற திருப்பதிக்கு போவாத உன் பக்தி வெச்சு இதோ நாராயணமூர்த்தி காட்சி கொடுக்க வந்துக்கிறார். காட்சி கொடுக்க வந்துக்கிறார். 150 ரூபாய் பாடல வட்டி போட்டு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்க வந்த பகவான் எங்க நிற்கிறார்? ஆட்டோ ஓட்ட போகிறார். திருப்பதி வந்து மொத்தடி ஆமா உயிருக்கு வந்து ஆண்டவனுக்கு மயிலாவது கொடுக்கலாம். ஆமா கல்யாணம் பண்ணி விட்டு கல்யாணம் பண்ணா பகவானே திருப்பதிக்கு சாராய பக்கம் போகக்கூடாது. திருப்பதி தான் வரணும். பெருமாவினுடைய மனைவி சரஸ்வதி சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை வீணைக்குரியவன் நாரதம் செய்வதோ கலகம் கலகத்துக்குரியவன் அரக்கன் அரக்கன் செய்வது அக்கிரமம் அக்கிரமத்தை செய்வது சக்கரமத்தை தலை படைத்தவன் ராவணன் ராவணனுடைய நாடு இலங்கை இலங்கை என்றால் சமுத்திரம் சமுத்திரத்தில் அலைவது அலை அலைவே
மகனே, என்னுடைய நாமதேனமோ சொன்னாதான் சாமி தெரியும். அவதாரம் என்பது 10. 10. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், சாமி அவதாரம். வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், 10 அவதாரத்திலே இன்றைய தினத்திலே நான் அரிகிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன். அதட்டும் ஆண்டவா. தவிர இன்னும் தெரிவிக்கணுமா? சொல்லுங்க. சித்தீசன் தன்னை என்றான் நாட்டே. அடே மாதவா, பத்மாசுரன் ஆனவன் எவ்வித வரம் பெற்றான் என்றால் சொல்லுங்க. எவ்வித வரம் பெற்றான் ஈசனிடத்திலே நீண்ட காலம் தவம் செய்தான். ஆமா. என்னவென்று என்னங்க? நான் யார் சிரசின் மீது கரத்தை வைக்கின்றனோ கலந்து வைக்கின்றோம். அன்னவன் எரிந்து சாம்பலாக போக கடவுள் என்று பரம கடவுள் கேட்டார். பத்மாசுரன் வரை கேட்டான். கேட்டார். இதை அறிந்த பத்மாசுரனும் வாராமல் வரத்தை கொடுத்தார். ஈசன் வரை கொடுத்தார். வரம் கொடுத்தார். ஆனால் தெய்வமே, நீங்கள் கொடுத்த வரம் பொய்யோ பொய்யோ மெய்யோ மெய்யோ என்று வலிக்குதா இல்லையா என்று நான் பார்க்க வேண்டும். பரமசிவன் சிரசின் மீதே கரத்தை வைக்கிறார். பத்மாசுரனை கழுத்திலே கை வைக்கின்றார். அப்போது பரமசிவனாகப்பட்டவர் மனம் நடுங்கி ஒடுங்கி ஐவேல காட்சியை ஒளிந்தார். ஒளிந்துவிட்டார் பரமசிவன். ஒளிந்தார். நான் அறிந்தேன், ஏதோ பயந்தவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டதே, பயந்தவனை காக்க வேண்டும். காக்க வேண்டும் என்று ஐவேல காட்டிலே மோகினி அவதாரம் கொண்டு கோயிலாக பெண் அவதாரம் கொண்டு பெண் அவதாரம் கொடுத்து மன்னவன் எதிரிலே சென்று பத்மாசுரனுக்கு செயல்படுத்தி செய்தேன். மன்னவனோ என்னிடத்திலே பெண்ணே கண்ணே என்று ஆசைப்பட்டு என் மேல் வந்தான். பத்மாசுரன். ஆனால் சூரனே, நீயோ நீ தவம் செய்து சென்றாய். ஆகையால் நீ சென்று யாரையும் அழித்து வருவாய். ஒழித்து வந்து விட்டால் உன்னிடத்திலே சேர்க்கிறேன். என்றான் தெரிவித்தேன். அப்பொழுது பத்மாசுரன் ஜலத்தை சென்றான். சென்று விட்டார். அண்ணவன் கண்ணிற்கு தண்ணியே இல்லாமல் செய்தேன். நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கைவிட்டேன். ஓடோடி திரிந்து அலைந்து மறுமுறை என்னிடத்தில் வந்தான். ஜலம் எங்கேயுமே இல்லையே, இந்த கானகத்திலே ஜலம் என்பதே கிடையாது. இடையிலே அப்படி என்று மோகினியாக இருந்த உன்னிடத்திலே பார்த்து சொன்னார். சொன்னார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் சூரா, நீ எங்கேயாகிலும் மாட்டு குளப்படி நீலாகிலும் ஆமா. சிறிதளவு தண்ணீர் இருந்தால் அதை தொட்டு உன் சிரசின் மீது வைத்து வா. பிறகு நான் உன்னை சேர்க்கிறேன் என்று தெரிவித்தேன். அண்ணவனோ ஓடோடி சென்று குளக்கங்கரையிலே மாட்டு குளப்படியிலே அண்ணவன் கண்ணிற்கு ஜலத்தை தெரிவித்தேன். அண்ணவனோ அந்த தண்ணீரை தொட்டு சிரசின் மீது வைத்தான். எரிந்து சாம்பலாக போய்விட்டான். அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். அண்டமாதை
நான் மாதவா இரணியனும் இரணியாட்சதனும் எவ்வித வரம் பெற்றான் என்றால் பகலிலும் இரவிலும் செடி கொடி இடி மின்னல் மேகத்தாலும் கரத்தாலும் ஆயுதங்களினாலும் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சாகாவரம் பெற்றான் இரணியனும் இரணியாட்சதனும் சாகாவரம் பெற்றான். இதை நான் அறிந்து அண்ணனுக்கோ பகலிலும் அல்ல இரவிலும் இல்ல செடி கொடி இடி மின்னல் மேகத்தாலும் அல்ல சாகரங்களாலும் இல்ல என்னுடைய கரத்தாலும் அல்ல அண்ணவனை பகலிலும் இல்ல இரவிலும் இல்ல தன்னுடைய வீட்டு வாயற்பாடியிலே நிறுத்தி என்னுடைய நெகக்கீரலினாலே இரணியனை மடித்தேன். பக்த பிரகலாதனுக்கும் காட்சியளித்தேன். என்னுடைய தாய்மாமன் ஆகிய கம்சனை எதற்காக மடித்தேன் என்றால் எங்கள் தாத்தாவாகி உக்கிரசேனன் இடத்திலே அரசாட்சியை பிடுங்கி அரசாட்சி எப்படி ஆண்டான் என்றால் பூமி அதிர்படி தன்னுடைய தந்தையாகப்பட்ட ரோகிணியும் தேவகிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று மாப்பிளை பார்த்தார். அப்படி பார்க்கின்ற சமயத்திலே தன்னுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும், தன்னிடத்திலே வேலை புரிய வேண்டும் என்று வசுதேவரை பார்த்து தேவகியும் ரோகிணியும் திருமணம் செய்தார். அப்படி செய்து ஊர்வலமாக தேரின் மீது ஏற்றி பூமியும் ஆகாயம் அதிரும்படியாக கம்சன் அப்படி தேர் ஓட்டும் போது என் தேவியா என் தந்தையாக வசுதேவர் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று பூமியில் ஆகாயம் அதிரும்படியாக தேர் ஓட்டிய காரணத்தால் வசுதேவர் குழந்தை 8வது குழந்தையால் மரணம் என்று தெரிவித்தார். 8வது குழந்தையா சாபம் கொடுத்தார். இதை அறிந்த கம்சனோ கம்ச பூபதியும் தேவகியும் 7 சுத்து கோட்டைக்குள்ளே அடைத்து கூட்ட போட்டு விட்டார். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க ஆகாய மார்க்கமாக எரிந்து வாழை எழுந்தி 7 குழந்தையும் விட்டார். நானும் 8வதாக பிறந்தேன். எப்படி என்றால் எல்லோருக்கும் மூதேவி கொடுத்து நான் பிறந்தேன். மூதேவி கொடுத்து நான் பிறந்த பிறகு தந்தையாகிய தேவியை அழைத்து என் தந்தையாக வசுதேவரை அழைத்து ஆனால் தந்தையே ஆயர்பாடியிலே என்னுடைய தங்கை வளர்ந்து வருகின்றது, இங்கு கொண்டு வந்து விடு, என்னை ஆயர்பாடியிலே விட்டு விடுங்கள் வசுதேவரிடத்திலே தெரிவித்தேன். அத்தன்மை போல் வசுதேவர் செய்தார். சென்று வந்தவுடனே 8வதாக குழந்தை பிறந்தவுடனே ஆராய்ச்சி மணி அடிக்கவில்லை. அப்படி இருக்கும் போது 8வது குழந்தை பிறந்து விட்டது என்று என் தங்கையாகிய காளிகாதேவி கொண்டு வந்து கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற சமயத்திலே கம்சனாகப்பட்டவன் ஆகாய மார்க்கமாக எரிந்து வாழை எழுந்து போது என்னுடைய தங்கை அடே சூரா, என்னை கொல்ல உன்னால் முடியாது, முடிந்தால் ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகின்றான் என் அண்ணன்
கோபால கண்ணன் முடிந்தால் அங்கு சென்று போர் செய்வாய் என்று சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாக மறைந்து விட்டது. நானும் கம்சன் என்னை தேடி சக்கரத்தை விட்டு கொல்ல வேண்டும் என்று ஆயர்பாடிக்கு அனுப்பினான். அப்படி அனுப்பின உடனே நான் மெசைப்பாலை குடித்து பூதகியும் மடித்தேன். பிறகு அடுத்தது யாரு? சக்கரம். சக்கரத்தை கொல்ல வேண்டும் என்று விட்டான். கொல்ல வேண்டும் என்று விட்டான். அதையும் அடுத்தது நீங்க நானே சென்று கம்சனை மடித்து உக்கிரசேனுக்கு காட்சி தந்தேன். என் பலராம சக்கரவர்த்தி அழைத்திருந்தார். பார்க்க வேண்டும். ஆமா தம்பி வருவாங்க. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆனால் அண்ணா நாள் இல்லாமல் படிக்கு இன்றைய தினத்திலே ஏது காரணமாக அழைத்தாய் அண்ணா?
சுற்றி வாழக்கூடிய கோட்டையாகும் ஆமா வரக்கூடிய பாண்டிய தேசம் சொல்லக்கூடிய பாண்டிய தேசமாகும்னா தனியா இருக்கிறது ஒரு நகரம். இது என்ன பட்டது யாரு? ஆனால் அண்ணா தேசமாகுமாண்ணா
பண்ணா ஆமா ஆ, புத்திமதி நடக்கும் ஆமா குலபட்சம் முடிந்து ஆ. ஓ சனிவாரம் பிறந்து விட்டது 15 நாளைக்கே உள்ளது ஆமா அதனால ஆ, நாம் காசி யாத்திரைக்கு கொண்டு வந்து ஆ, காலவாரம் முடித்து ஆ. மற்ற தேசங்களை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் சரிங்க அண்ணா வாகனமாக விளங்கக்கூடிய அப்படியே செய்கிறேன் அண்ணா அப்படியே ஆகட்டும் அண்ணா அடே மாதவா அடே மாதவா இன்றைய தினத்திலே சனிகாரம் பெருந்துள்ளபடியினால் நான் என அண்ணனாரும் தானம் செய்ய வேண்டும் கங்கை நீர் கொண்டு வர வேண்டும் என்னுடைய வாகனமாகப்பட்டது கருட பகவானை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வருவார் அண்ணனுடைய சொல்லை கேட்டு சனிகாரம் இருந்து விட்டது தானம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் சொல்ல அப்பா